அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் என்றாலே இறை வழிபாட்டுக்குரிய சிறப்பு வாய்ந்த மாதம். அதுலேயும் கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்குரிய மிக சிறப்பு வாய்ந்த விரத நாள். இதை பற்றி நம்ம கடந்த பதிவுல பார்த்தோம். அதே போல கார்த்திகை சோமவாரத்துல கொண்டாடக்கூடிய இன்னொரு சிறப்பு வாய்ந்த விழா தான் சங்காபிஷேகம். அதை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். சிவபெருமான் அடிமுடி காணா அண்ணாமலையா ஜோதி பிழம்பா அக்னி ஸ்வரூபமா மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் காட்சி கொடுத்தது இந்த கார்த்திகை மாதத்துல தான். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவர் அக்னி வடிவமா இருக்கிறதுனால அவருடைய அந்த அக்னியோடைய வேகத்தை தணிப்பதற்காக குறைப்பதற்காக ஒவ்வொரு சிவாலயத்திலையுமே சிவபெருமானுடைய அந்த லிங்க ரூபத்துக்கு மேல ஒரு செம்பு பாத்திரத்துல நீர் நிரப்பி சொட்டு சொட்டா லிங்கத்தோட திருமேனி மேல படுற மாதிரி வச்சிருப்பாங்க. நம்மளும் பல சிவாலயங்களை இதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா அவரு ஜோதி ரூபமா காட்சி கொடுத்த இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சோமவாரத்துல சங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புனிதமான பொருள். ஆமா, சங்கு நாதம் அப்படிங்கிறது தீய சக்திகளை அடியோடு விரட்டக்கூடிய ஒரு நல்ல ஒளி. சங்கு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். பெருமாளோட கையிலேயே வச்சிருக்காரு சங்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சங்குல சாதாரண நீரை நம்ம நிரப்பினாலும் அது கங்கை நீருக்குண்டான புனிதத்தை பெற்றுவிடுமா. அதனாலதான் சங்குல நீர் நிரப்பி அதற்குரிய வேத மந்திரங்கள் எல்லாம் ஓதி பூஜை செஞ்சு அந்த சங்கில் இருக்கக்கூடிய நீரை கொண்டு போய் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணி அவரை குளிர்விக்கும் பொருட்டு நடத்தப்படுவதுதான் இந்த சங்காபிஷேகம். பல சிவாலயங்கள்ல ஒவ்வொரு கார்த்திகை சோமவாரத்திலையும் 108 அப்படிங்கிற கணக்குல சங்காபிஷேகம் செய்வாங்க. சில கோயில்ல ஏதோ ஒரு கார்த்திகை சோமவாரத்தன்னைக்கு 1008 அப்படிங்கிற கணக்குல பிரம்மாண்டமா இந்த சங்காபிஷேகம் நடக்கும். எது எப்படியோ நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நமக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துல நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்துல கலந்துக்கிட்டு சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு மட்டும் இல்ல, நம்ம வம்சத்துக்கே இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களையும் தீர்த்து நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பரம்பரைக்கும் அரணாயிருந்து நமக்கு நல்லதையே நடத்தி கொடுப்பாரு சிவபெருமானும் பார்வதி தேவியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த பதிவுல கார்த்திகை மாதத்தோட மிகவும் சிறப்பு வாய்ந்த திருவிழாவான கார்த்திகை தீப திருநாள் உருவான வரலாற்றையும் அதனுடைய மகிமைகளையும் அந்த நாளுக்கான விரத முறைகளையும் எதற்காக திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் விமரிசையா கொண்டாடப்படுது அப்படிங்கிற காரணத்தையும் விரிவா பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றியுடன், சௌந்தர்யா கபிலன்.